இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் போய்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு நல்ல நட்புறவு இருக்குது. அது எல்லாருமே தெரியும். வணிக ரீதியான நல்ல ஒரு நட்புறவுமே இருக்குது. முக்கியமாக அவங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுமே ரொம்ப பலமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் சமீபத்தில் நம்ம சவுதி அரேபியா ஒரு விஷயம் ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் 5th ஜென்ரேஷன், அதாவது 5ஆம் தலைமுறையான F-35 ரக விமானங்கள் அதாவது போர் விமானங்கள் இருக்கிறதா சவுதி அரேபியாவுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுக்கு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ என்னன்னா தொடர்ந்து இழுத்தடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது சவுதி அரேபியாவுக்கு பிடிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க சவுதி அரேபியா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் துருக்கு கிட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரிமே போய் கான் 5 அப்படின்ற ஒரு தலைமுறை விமானத்தை வாங்க முடிவு செஞ்சுருக்காங்களாம். சரி, என்னன்னா அமெரிக்கா எதுக்கு இதை கொடுக்கல அப்படின்ற ஒரு பின்னணி விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது. இஸ்ரேலோட ஒரு பாசம் இருக்குது அமெரிக்காவுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் மீதான ஒரு பாசத்தினால தான் இந்த மாதிரி சவுதி அரேபியாவுக்கு கொடுக்காம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரிப்போர்ட்கள் மூலம் அப்படிதான் கிடைச்சிருக்குது. இரு நாடுகளுக்கிலேயே வணிக ரீதியாக நல்ல உறவு போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில அமெரிக்காவோட 5ஆம் தலைமுறை விமானங்கள் இருக்குது. முக்கியமாக அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாக்ஹீட் மார்டின் F-22 ராப்டாரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாக்ஹீட் மார்டின் F-35 லைட்னிங் 2மே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் மாடர்னாகவும் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால சவுதி அரேபியா இதை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாகவே பார்த்தீங்கன்னா போர் விமானம் அப்படின்னாலே அமெரிக்கா பயங்கரமான இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதோட பின்னணி விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. அதாவது யமன் உள்நாட்டு போர்ல சவுதி அரேபியா தலையிட்டது, சீனாவுடன் ராணுவத்தை ஒத்துழைச்சு சவுதி அரேபியா அதிகரிச்சு வந்துகிட்டு இருந்தது முக்கியமான ஒரு விஷயமாகும். ஸோ இதனாலே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்ற மாதிரிமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒட்டுமொத்த மத்திய கிழக்குல பிராந்தியத்தில் பாத்தீங்கன்னா அமெரிக்கா சார்பில் தான் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. எல்லாமே ராணுவ தளவாடங்களா இருக்கட்டும், இல்லை மற்ற நாடுகளுக்கு பாத்தீங்கன்னா நவீனத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒப்பந்தமா இருக்குது. ஸோ இதனாலே அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை இருக்கிறதுனாலுமே சவுதி அரேபியாவுக்கு இந்த F-5 அப்படின்ற ஒரு தலைமுறையான விமானங்கள் கொடுக்க மறுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா விமானங்கள் வழங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்டையும் சீனாட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் விமானம் வாங்கினாங்க அப்படின்னா அமெரிக்காவுடனான உறவு மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்படுத்துறது சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தப்பை சவுதி அரேபியா பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கட்டாயிரும்.